இன்றைக்கு பரிசுத்தமான ஓய்வு நாளிலே நவ தேவனுக்கு முன்பாக நாவ இன்றைக்கு நிற்கிறோம், ஒன்று கூடுகிறோம். தேவன் தாமே பரிசுத்தமான ஓய்வு நாளில் மனமகிழ்ச்சி நாளிலே அவளை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. இதனுள்ள நவ தேவனுக்கு முன்பாக நாவ பாவவோடு தான் நவ தேவனுடைய கோபத்திற்கு நாவ ஆளாக நேரிடும் என்பதை நாம் அறிந்தோம். அதே சமயத்துல கோபம் உள்ளவர்கள் மத்தியிலே யாரும் நாவ என்ன பண்ணக்கூடாது, இரவே கூடாது. கோபம் பயங்கரமான மூடர்களுக்குள்ளே கோபம் இருக்கு. அவர்கள் எதனால மாதிரியான கோபத்திலே அவர்கள் அவர்களுடைய காரியங்களையே அவர்கள் நோக்கி கொண்டு அவருக்கு மற்ற மந்த நன்மைகளை நினையாமல் தீந்தா அவர்கள் தங்கள் பாவத்துக்காக துணிகரமாய் நாவளோ நவ தேவனால் பிடிக்கப்பட்டுக்கிறோம். நாவ அவரை மீறி பாவங்களையும் செய்ய முடியாது. இவ்வுலகத்தை எல்லா வகையிலும் அனுபவிக்கலாம், தீய வழிகளிலே அனுபவிக்கலாம். அவர்கள் துணிகர கொண்டு தேவனுக்கு அஞ்சாமல் அவர்களுடைய எண்ணங்கள் யாவும் தன்னுடைய சரீரத்தில் மாம்சத்திலே அழிந்தோகக்கூடிய காரியங்களிலேயே அவர்கள் அழிந்து நிர்மூலமாகி மண்ணுக்கே அவர்கள் திரும்பும். ஆனா மற்றவர்களை அவர்கள் துன்பப்படுத்தி கொண்டு காரியங்களை குறித்து நாவ அறியாமல் இல்லை. மூடர், தீ குணங்களில் பிரியப்படுகிறவர்கள், தீயவர்கள், கோபக்காரர்கள், மனம் திரும்பாத பாவிகள் நாளைக்கு மண்ணுக்கு இரையாவார்கள். அவர்கள் அக்கினிக்கிரை, அவர்கள் நரகத்திலே தள்ளப்பட்டோவார்கள். அவர்களுக்கு ஏன் நம்பிக்கையவே பூமியில் இல்லை. அவர்களுடைய எண்ணங்கள் பாவத்திலும் அக்கிரமத்திலும் அநியாயத்திலும் துணிகரவாய். அவர்கள் இரக்கத்தை விரும்பாதவர்கள், அவர்கள் அன்பை நாடாதவர்கள், அவர்கள் நேசத்தை நாடாதவர்கள், அவர்கள் சமாதானம் பண்ணாதவர்கள். ஆனால் தங்களுக்குள்ளேயே சமாதானத்தை பண்ணிக்கொள்வார்கள், தங்களுக்குள்ளேயே அவர்கள் அன்பாய் இருந்து கொள்வார்கள். பிறர் மீது அவர்கள் அன்பாய் இருக்க மாட்டார்கள். நானோ என்னுடைய வாழ்க்கையிலே நான் தேவனையே நான் சார்ந்திருந்தேன். என்னுடைய தேவன் உடன்படிக்கையின் தேவனாய் இருந்தார். அந்த உடன்படிக்கையின் தேவன் யார் என்பதை இந்த உலகமே அறிந்திருக்கிறது. ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் உள்ள கிறிஸ்தவர்கள் மத்தியிலே நான் போய் அவர்களோடு இருக்கும்போது அவர்கள் எனக்கு கொஞ்சம் கூட இரக்கமே பாராட்டல. என் மேல எல்லா நிலையிலும் எனக்கு துன்பங்களை கொடுத்தார்கள். எல்லா நிலைமைகளிலும் என்னை மேற்கொள்ள பார்த்தார்கள். அவர்களால் எனக்கு நன்மை உண்டாகவே இல்லை. நான் மிகவும் துன்பப்பட்டு போனேன். திருட்டுத்தனங்கள் அவர்களுக்குள்ளே இருந்தது. என்னை அவர்கள் அந்த அளவுக்கு சர்ச்சிலே பின்பற்றக்கூடிய சிறவேளி நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றக்கூடிய ஜனங்களின் மத்தியிலே போய் நான் துன்பப்பட வேண்டியதாக இருந்தது. அதற்கப்புறம் நான் தனியாக நான் என்னுடைய வீட்டிலே என்னுடைய காரியங்களை நான் பார்த்து கொள்ள தொடங்கினேன். ஆனாலும் அவர்களை விட்டு நான் பிரிந்து நான் எம்பாட்டுக்கு இருந்தப்போ மறுபடியும் துன்பம் கொடுப்பதற்கே அவர்கள் என்னை தேடி வந்து என்னை தனிமைப்படுத்தி இந்த நாட்டிலிருந்து என்னை தனிமைப்படுத்தி விட்டோம். அவனுக்கு இந்த நாட்டிலே இனி எதுவும் கிடைக்காது. ஏன் என் மீது இவர்களுக்கு அவ்வளவு வன்மம்? ஏன் அவர்களுக்கு என் மீது பொறாமை? ஏன் அவர்களுக்கு என் மீது அவ்வளவு போட்டி மனப்பான்மை? அவர்கள் உண்மையான கிறிஸ்தவர்களா? பரஸ்திரீ வழிகளில் பின்பற்றக்கூடியவர்கள். எவ்வளவு கிறிஸ்தவர்களா இருந்தாலும் அவர்களும் யுத்த காலத்திலே மடிந்து போவார்கள். என் தேவனுடைய நாமத்திலே இன்றைக்கு அவர்களை எச்சரிக்கை செய்கிறேன். இன்றைக்கு இஸ்ரேல் ஈரான் நாட்டிலே நடைபெறக்கூடிய போரை நம்ம பார்க்கும் பொழுது யார் பக்கம் நியாயம் இருக்கிறது? யார் மிகவும் தாழ்மையுடையவனாக ஒன்றும் தெரியாதவனை போல உலகத்தை அதிகமாய் சுதந்திரித்திருக்கானோ அவன் மீது தவறு இருக்கிறது. உலகத்தை அதிகமாய் சுதந்திரிக்காமல் எதிர்பார்க்கிறவனாய் இருக்கக்கூடியவனிடத்திலே ஒன்றை கேட்கும் பொழுது அவனுக்கு இல்லை என்று சொன்னாயே நீ. அப்ப உன்னிடத்திலே நியாயம் இருக்கிறதா? நீ கடவுள் பக்தியாய் இருந்து உனக்கு என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஒருவனுக்கு தேவை இருக்கும் பொழுது அவன் உன்னிடத்திலே கேட்கும் பொழுது
அதை நீ கொடுக்காமல் மறைத்தாயே. அதுவா நீ கடவுளுடைய ஜனம், தேவனுடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கான காரியங்கள்? இல்லை, நீ தேவனுடைய மகன் இல்லை. தேவனுடைய மகன் தன்னிடத்திலே கேட்கிறவனுக்கு கொடுக்கிறான். அப்ப நீ ஈரானில் என்ன பெரிய ஒரு மதத்தை பின்பற்றினாய்? சொல் பார்ப்போம். தேவன் உன் மீது கடுங்கோபம் கொண்டால் நீ அழிந்து போய் விடுவாய். ஆனாலும் தேவன் உன் மீது இரக்கமாயிருக்கிறார். உன்னை நீ மாற்றிக்கொள். உன்னுடைய காரியங்களே, நீ உனக்காகவே இந்த உலகத்தையும் நாட்டையும் பூமியையும் அதில் உள்ள செல்வங்கள் விருப்பங்கள் யாவையும் உன்னுடைய சரீரம் யாவற்றையும் அனுபவித்துக் கொள்ளலாம் என்று நீ பகல் கனவு காணாதே. தேவனுடைய குமாரனாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உடைய சரீரம் கல்வாரி சிலுவையிலே அடிக்கப்பட்டிருக்கிறது. அது கிழிக்கப்பட்டது, ரத்தம் சிந்தப்பட்டதாயிருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது நீர் எம்மாத்திரம்? நீ உன்னுடைய நாடு, உன்னுடைய மதம் எம்மாத்திரம்? நீ மத சட்டங்களை மக்கள் மீது கடுமையாக நீர் போடுவதற்கு நீ யார்? நீ என்ன பெரிய ஒரு கடவுளாக நீ இருக்கிறியா? நீ யூதனா இருக்கிறியா? தேவன் உடைய கோபத்திலே நீ அக்கினி சூளையாகி போய்விடுவாய். நீ மனம் திரும்பிக்கொள். உன்னிடத்திலே நியாயம் இருக்கிறதா என்பதை நீயே உனக்குள்ளே சிந்தித்துக்கொள். மத ரீதியான பிரிவினைகள் உன்னிடத்தில் இல்லை என்று சொல்ல முடியுமா? ஜாதி ரீதியான பிரிவினைகள் உன்னிடத்திலே இல்லை என்று நீ சொல்ல முடியுமா? உனக்குள்ளே அது இருக்கிறது. உன்னிடத்திலே மூடத்தனம் இருக்கிறது. உன்னிடத்திலே கோபம் இருக்கிறது. உன்னிடத்திலே தற்பெருமை, பெருமை இருக்கிறது. அது யாவும் உலகத்திலே உனக்கு எல்லாம் இருக்கிறது என்ற ஆணவம், கர்வம் சாத்தானுடைய காரியமாய் அது பாவத்திலேயே இருக்கிறது. அது பாவத்திலேயே இருக்கிறது. அது பாவத்தில் இருக்கிறதே. இந்த உலகத்தை குறித்த பயங்கர பெருமையிலே நீ இருந்தாய். அழிந்து போகக்கூடிய காரியத்திலே அவ்வளவு பெருமையாயிருந்து மற்றவர்களை நீ புறக்கணித்தாய். மற்றவர்களை உன்னை காட்டிலும் தாழ்வாய் நினைத்தாய். மத ரீதியாக அவர்களை நீ வம்புக்கு இழுத்த. இம்மாதிரியான காரியங்கள் யாவும் உன்னிடத்திலே இருக்கிறது. அனைத்தும் அது பாவமாய் இருக்கிறது. நானும் நன்ற தேவனிடத்திலே எந்திரைவே நான் தனித்திர நன்ற வாழ்க்கை அவருக்குள்ளே கட்டப்படಬೇಕು என்பது தான் நன்ற விருப்பம். இன்றைக்கு ஒளத்திரி நாங்களை வம்புக்கு இழுத்து நாங்களை மீண்டும் அவர்களுக்குள்ளாக இணைப்பதன் மூலமாக எனக்கு நன்மை எதுவுமே உண்டாகவில்லை. இவ்வளவு அது எனக்கு விருப்பமில்லை. அவர்களுடைய வழிகள் வேறு, நாங்கள் வழிகள் வேறு. நாங்கள் தேவனை பின்பற்றுவது வேறு. அவர்கள் இஸ்ரேல் கோத்திரவார்கள். அத்தேந்தேடு நாங்களை துன்பப்படுத்தியரு, நாங்களை அவமானப்படுத்தியது ஒன்று தான் எங்களுக்கு மிச்சம். ஆனால் நாங்கள் அதை தாங்கி கொண்டோம். நாங்கள் தாத்த மனையில் அவர் ஏன கோத்திரவுளை தார்ந்தேடு நாங்கள் கரஸ்காது. ஆனால் நாங்கள் தாத்த மனையில் கிறிஸ்தவ வித்துத்தே, நன்ற அப்பா மனையிலும் கிறிஸ்தவ வித்துத்தே. எல்லாம் மிக்சடு ரிலீஜியன்ல தான் நாங்கள் இந்தோம். இந்நிலையில நாங்கள் நனுக்கு பாராமுகம் காட்டி நம்மேல வஞ்சகமும் மோசமும் ஆன இருதயத்தை ஏமாளி இழிச்சவாய்ந்தேடு எல்லா நிலைகளிலும் நன்னை அவமானப்படுத்தினவர்கள், நன்ற சுதந்திரத்தை துன்புறுத்தினவர்கள் நன்னை விட்டு விலகபேக்கு. கோபம் நனுக்கு முன்பாக அது செல்லாது. நன்ற தேவனுக்கு முன்பாக செல்லாது. கோபம் மூடனுடைய இருதயத்திலே கோபம் வருது. ஞானமுள்ளவன் அதற்கு விலகி நிற்பான். கோபக்காரனுக்கு தோழனாக வாழா. இம்மன மகிழ்ச்சி நாளிலும் நவ சந்தோஷத்தை சாத்தான் திருடிதால் அதனுடைய துன்பம் எவ்வளவு தொட்டதா இருக்குந்தேடு. நவ தேவனாய் கர்த்தர் கரசனுக்கு அசாத்தானை நவதேவன் சங்கரித்து அவளை விடுதலையாக்குவார். அவர் அவளை மகிமைப்படுவார், அவளுக்கு உதவி செய்வார், அவளை காப்பாற்றுவார். தேடு அவரை குறித்து நம்புவோம். பாவங்களுக்கும் அக்கிரமங்களுக்கும் முழுமையாய் விலகி, திருட்டுத்தனங்களுக்கும் விபச்சார வேஸ்தனங்களுக்கும் முழுமையாய் விலகி அவளை காத்து கொள்வோமாக. பெருமை, தற்பெருமை யாவற்றுக்கும் விலகி அவளை காத்து கொள்வோமாக.
இம்மண்ணுக்குரிய தன்மையிலே, பூமிக்குரிய தன்மையிலே இப்பவர்கள் பாவத்திலும் அக்கிரமத்திலும் பெருமையிலும் பொறாமையிலும் போட்டியிலும் வன்கண்ணிலும் தூஷணத்திலும் பிறரை அன்பு செலுத்தாமலும் பிறருடைய காரியங்களை கெடுக்க நினைக்கிறவர்களும் அழிந்த நீர் மூலமாகி மண்ணுக்கு மண்ணாகவும் சாம்பலுக்கு சாம்பலாகவும் புழுதிக்கு புழுதியாகவும் போவார்கள். அவர்களால் பிரயோஜனம் நவளுக்கிறாது. அவர்களை குறித்து நாம் கவலைப்பட வேண்டியதில்லை. நம்ம தேவனாய் கர்த்தரை நாம் உற்று நோக்குவோமாக. தேவன் அவளை அவர்களுடைய கரத்திலிருந்து, எதிராளிகள் கரத்திலிருந்து, சத்துருக்கள் கரத்திலிருந்து அவளை மீட்டு ரட்சிக்க வல்லமையுடைய தேவனாய் அவர் ஒரே எல்லா ஆணவாதிக்கங்களுக்கும் எல்லா விதமான துன்பங்களுக்கும் அவளை விலக்கி பாதுகாத்துக் கொள்ள அவரால் முடிக்கி யாரும் தமிழ் மாத்தாடக்கூடியவர்களிடத்திலே போய் நீங்களை தாழ்த்தி கொள்ளபாலா, தமிழ் மாத்தாடக்கூடியவர்களை புறக்கணியுங்கள், அவர்களோடு நீங்க மாத்தாடாதீங்க, அவர்களுடைய பெருமைக்கு ஒன்று போலும் இடம் கொடாமல் இருங்கள். அவன் ஏதாவது அதிகமா மாத்தாடிதான் அவன் மூஞ்சியில குத்துங்கள், அவனை சின்னப்படாதிருங்கள், அவனை எதற்கும் அஞ்சாதிருங்கள். அஞ்சுகிறவர்களுக்கு தேவனுடைய ராஜ்யமே இல்லை. பரலோகத்திலே நாம பிரவேசிக்க முடியாது. நவ தேவனாய் கர்த்தர் நாவல் கூட பிற மன மகிழ்ச்சி நாளிலும் அவர் எந்த நாட்களிலே அவருக்காக பட்ட பாடுகளை கஷ்டங்களை நாம நினைவுறும்படி அவருக்குள்ளாக நாம தொடர்ந்து நவளுடைய காரியங்களை நாம கட்டீரோம். தேவன் தாமே நவளுக்கு உதவி செய்வாராக, நவளோடு கூடுத்து நவளை வழி நடத்துவாராக. ஆண்டவர் தாமே இயேசு கிறிஸ்துவின் திருநாமமுல ஆமேன்.